வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழரசுக் கட்சிக்கு எதிரான வழக்கு. பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம். இலங்கை மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை வழங்க தயார். சஜித் பிரேமதாச சீன பிரதிநிதிகளிடம் தெரிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளிடம் விசாரணை. இழப்பீடு வழங்குவது தொடர்பிலும் யோசனை. தேர்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு அறிவித்தல் அனுப்பிய தேர்தல் ஆணையகம். சீனாவுக்கு பயணம் செய்த ஆண்டனி பிளிங்கன். மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பயணம். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் 5வது எதிராளியான சண்முகம் குகதாசன் மன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவருக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான பீட்டர் இளஞ்செழியன் யாழ்ப்பாணத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 5வது எதிராளியான சண்முகம் குகதாசன் இன்றும் நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் திருகோணமலையில் உள்ள அவரது சரியான முகவரிக்கு மீண்டும் அழைப்பு கட்டளையினை அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் 1 மற்றும் 3ஆம் எதிராளிகள் தரப்பு சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க கால அவகாசம் கோரினர். இதனையடுத்து எதிராளிகள் தமது சமர்ப்பணங்களை முன்வைக்க அவகாசம் வழங்கி ஜூன் 20ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையானது கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் 47வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நினைவு எழுச்சி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் எஸ். குகதாசன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. இதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி மாலை 2:30 மணிக்கு திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வின் போது வறுமைக் கோட்டின் கீழ் வாழும் 100 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்படவுள்ளதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை கட்டியெழுப்ப ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் திணைக்களத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவிடம் எடுத்துரைத்துள்ளார். அதே நேரம் இலங்கை தற்போதைய சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய பொறிமுறை குறித்தும் 2 தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் திணைக்களத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினரை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. 2 தரப்பினருக்கும் இடையிலான இந்த விசேட சந்திப்பு 1 மணி நேரம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சன் ஹயன் ஆகியோருக்கிடையில் 45 நிமிட பிரத்யேக சந்திப்பும் இடம்பெற்றது. பொருளாதாரம், வர்த்தக, அரசியல் உறவுகள் என பல துறைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவது தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. சீனாவின் பொருளாதார அபிவிருத்தி மாதிரியை கருத்தில் கொண்டு இலங்கை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய முறை குறித்தும் 2 தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதன்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச உறவுகள் திணைக்கள தலைவர்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க $1 மில்லியன் முதலீடு செய்ய எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர். இலங்கையின் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதிநிதிகள் குழுவிடம் தெரிவித்தார். அத்துடன் இந்த வருடம் தேர்தல் ஆண்டாக இருப்பதால் அதன் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சீன குழுவினரிடம் தெரிவித்ததுடன் மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை கட்டியெழுப்ப தானும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தயாராக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்.
ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியையும் பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஹர்ஷ டி சில்வா, எரான் விக்ரமரத்ன, ஜிஎல் பீரிஸ், மனோ கணேசன், பழனி திகாம்பரம், ஹர்ஷன ராஜகருணா மற்றும் நளின் பண்டாரா ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இடம்பெறும் பிரிக்ஸ் கூட்டணியில் இலங்கையை இணைத்துக் கொள்ளுமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சீன தூதுக்குழுவிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு ஒரு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மீண்டும் ஈரானை சென்றடைந்துள்ளார். ஈரானுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் அவர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சென்றுள்ளார். ஆசிய நாடுகளுக்கான 3 நாள் பயணத்தை மேற்கொண்ட ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நேற்றைய தினம் இலங்கைக்கு பயணம் செய்திருந்தார். இந்த பயணத்தின் போது ஈரான் நிதி உதவியின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை அவர் திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்ததுடன் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கான 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக திரைப்படத்துறை, ஊடகம், சுற்றுலா, கூட்டுறவு, நூலகங்கள், கலாசாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும், ராஜதந்திர உறவுகளை நிறுவுவதற்கு முன்பே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் நினைவு கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இலங்கை மற்றும் ஈரானுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது 2 நாட்டு ஜனாதிபதிகளும் ஆராய்ந்துள்ளனர். அத்துடன் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டிற்கு ஈரான் வழங்கிய ஆதரவிற்கு ரணில் விக்ரமசிங்க ஈரான் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக OMP எனப்படும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தினால் மட்டக்களப்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவது தொடர்பில் இதன்போது விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி அவர்களின் உறவுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச நாடுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட OMP எனப்படும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகளையும் அவர்கள் நிராகரித்துள்ளனர். இந்த நிலையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தில் OMP எனப்படும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்ட களுவாஞ்சிக்குடி, ஆரையம்பதி, வெள்ளாவளி, பட்டிப்பளை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 61 பேருக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தொடருந்து நிலையம் தற்காலிகமாக அரக்கு முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. குறித்த தொடருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமையினால் பிரயாண பயணச்சீட்டுகளை பெறும் பயணிகள் யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவில் தொடருந்து நிலையத்தில் கடமையாற்றிய நிலைய பொறுப்பதிகாரி 20 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கொக்குவில் தொடருந்து நிலையம் அரக்கு முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அத்துடன் தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரியும் தற்காலிக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த தொடருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமையினால் பிரயாண பயணச்சீட்டுகளை பெறும் பயணிகள் யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவிப்பொன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் நபரொருவர் உள்ளாடையுடன் நுழைந்தமை மாணவிகள் மத்தியில் அச்ச நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் உதவியுடன் குறித்த நபரை தேடும் பணிகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். வவுனியா பம்பைமடுவில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவு வேளையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உள்ளாடையுடன் நுழைந்துள்ளார். இதை அவதானித்த மாணவி ஒருவர் அச்சமடைந்த நிலையில் கூக்குரலிட்டதைத் தொடர்ந்து குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார். இதனை அடுத்து மாணவிகள் விடுதியிலிருந்து முற்றாக வெளியேறியுள்ளனர்.
இந்த நிலையில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் உதவியுடன் பெண்கள் விடுதிக்குள் நுழைந்த நபரை தேடும் பணிகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என கட்சியின் ஸ்தாபகரான பசுல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசுல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவிடம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பை தொடர்ந்து தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் என்ற ரீதியில் சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் பதவியை பொறுப்பேற்றுமை தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கட்சி ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த சந்திப்பின் போது பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த தேசிய அடையாள அட்டையை எதிர்காலத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஆட்பதிவு திணைக்களத்தின் புதிய மத்திய மாகாண அலுவலகத்தை திறந்து வைத்ததன் பின்னர் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக புதிய அடையாள அட்டையை அறிமுகம் செய்வதற்காக ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ் தெரிவித்துள்ளார். இதற்கமைய தற்போதுள்ள தேசிய அடையாள அட்டையில் உள்ள குறியீடு நீக்கப்பட்டு இலத்திரனியல் குறியீட்டுடனான புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள 340 இடங்கள் உள்ள போதிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இலங்கை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் ஆட்பதிவு திணைக்களத்தின் பல அலுவலகங்கள் திறக்கப்படும் என டிரான் எலஸ் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் எதிர்வரும் 29ஆம் தேதி போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவுள்ளனர். குறித்த போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பில் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். நமக்காய் நாமே எனும் துணிப்பொருளில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. வடமாகாண ரீதியாக வடமாகாண வேலையில்லா பட்டதாரி சங்கமாகிய நாங்கள் வருகின்ற 29ஆம் தேதி 9 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த வடமாகாண ரீதியாக இருக்கிற பட்டதாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையில்லா பட்டதாரி சங்கம் எடுக்கின்ற ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அத்தோடு இந்த போராட்டத்தோடு நாங்கள் 4 கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்பெற செய்கின்றோம். பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகளுக்கான வேலை நியமனத்தின் போது போட்டி பரீட்சையினை வைப்பதனை நாங்கள் நிராகரிப்பதோடும் ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை மீண்டும் அரச ஆசிரியர் நியமனத்தின் போது ஆட்சேர்ப்பதை நாங்கள் நிராகரிப்பதோடும் வடமாகாணத்தில் அதிகமாக இருக்கிற விசேட தேவைக்குரிய பிள்ளைகளை அரசாங்கம் எவ்வாறு கண்டுள்ளதா அல்லது அவர்களுக்கான ஏதாவது வாய்ப்புகள் வளங்களை கொடுத்திருக்கின்றதா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்துக் கொண்டு பட்டதாரிகளுடைய எதிர்கால கேள்வி என்னவாக இருக்கும், அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும், இந்த சூழலை அவர்கள் இந்த அரசாங்கம் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக எங்களுடைய இந்த 4 கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே வேலையில்லா பட்டதாரிகள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த பட்டதாரிகளை ஏற்படுத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்குமாறு பணிவன்போடு உங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று மாலை விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் திலங்கு சுமதிபால தெரிவித்துள்ளார். கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார்.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி அனுராதபுரத்தை அண்மித்த விகாரையின் விகாராதிபதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரியொருவர் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த முறைப்பாட்டுடன் தொடர்புடைய தரப்பினர் கைது செய்யுமாறு விசாரணை குழுக்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் மோசடியில் ஈடுபட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளும் அதிகாரம் இல்லை என ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதாக கூறி சட்டவிரோதமான முறையில் பணத்தை பெற்றுக்கொள்ளும் ஆட்கடத்தல்காரர்களை கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவிற்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எனும் போர்வையில் இடம்பெறும் பண மோசடிகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை விரைவாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்கு சகல வசதிகளையும் வழங்குமாறு மனுஷ நாணயக்கார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உயர் நிர்வாகத்திற்கு பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் போதைப் பொருளுடன் கைதான நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் கல்முனை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மடமாதாவிற்கு மணிமுடி சூடிய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மடமாதாவின் திருச்சுரூபம் கிளிநொச்சியில் இன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கிளிநொச்சி புனித திரேசா ஆலயத்திற்கு மடமாதாவின் திருச்சுரூபம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வாத்திய இசையோடு வரவேற்பளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கும் திருச்சுரூபம் கொண்டு செல்லப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு. பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம். இலங்கை மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை வழங்க தயார். சஜித் பிரேமதாச சீன பிரதிநிதிகளிடம் தெரிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளிடம் விசாரணை. இழப்பீடு வழங்குவது தொடர்பிலும் யோசனை. தேர்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு அறிவித்தல் அனுப்பிய தேர்தல் ஆணையகம். சீனாவுக்கு பயணம் செய்த ஆண்டனி பிளிங்கன். மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பயணம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.